எனக்கு சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு கேக் ஆர்டர் கொடுத்துட்டு அதோட மாடல்ஸ் எதுவுமே இல்லை, ஆனால் நீங்கள் ரொம்ப கிராண்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நானும் கிராண்டாக பண்ணுறேங்க பேரில் கையில் என்னெல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் பிறக்கி கேக்கில் வச்சு ஃபில் பண்ணிடுவேன். கடைசியில் பார்த்தா அது பெருசாக சொதப்பி போயிருக்கும். இந்த கஸ்டமர் வந்துட்டு கேக்கை ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. கேக்கோட கலர் வந்துட்டு ப்ளூ அண்ட் ஒயிட் தீம்ல. இந்த கேக் வந்துட்டு 3 kg வெயிட் வர மாதிரி 2 டயர்ல ரெடி பண்ணி எடுக்கணும். இது வந்துட்டு டாப் டயர். இந்த டாப் டயர் எப்படி ரெடி பண்ணி எடுத்துருக்கணும், இதே மாதிரி தான் நான் பாட்டம் டயரும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேக்கோட ஒயிட் கலர் வந்துட்டு ஆயில் பிரஷ் வச்சு சிம்பிளா ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ப்ளூ கலர் வந்து பிளைனா இருக்கிறது மாதிரி, அப்புறமா அதை ஹைலைட் பண்றதுக்கு இந்த மாதிரி கோல்டன் ட்ரிப்ஸ் கிடைக்கும், அதை வச்சு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கேக் பேக் பண்ணி எடுக்கிற டின் சைஸுக்கு வந்து எனக்கு எப்பவுமே கமெண்ட் வரும். இந்த பாட்டம் டயர் வந்து 9 இன்ச்லயும் டாப் டயர் வந்துட்டு 7 இன்ச்லயும் எடுத்திருக்கேன். இந்த டாப் டயர் எடுத்து பாட்டம்ல வச்சு கேக் ஸ்டாக் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஊர் உலகத்துல இதெல்லாம் தெய்வங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவேன். ஏன்னா அவ்வளோ டென்ஷனா இருக்கும். நான் வேற இந்த வேலை எல்லாத்தையுமே லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணுவேன். எங்கேயாவது ஒரு விதத்துல ஸ்லிப் ஆகி போச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. இனி ஒன்னேன்னு பண்ணதுக்குள்ள டைமும் இருக்காது. அப்படியே ரொம்ப சிம்பிளா இந்த கேக்கை டிசைன் பண்ணி எடுத்தாச்சு. பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.